தமிழகத்தில கடந்த 3 ஆண்டுகளா 6000க்கு மேல ஸ்டார்ட் அப் வந்து தொடங்கப்பட்டுள்ளதா தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்தில? 2016 தொடங்கின இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 2021 ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 2110 எண்ணிக்கையில் இருந்தது. இன்றைக்கி வந்து 8400க்கு மேலே போயிருக்கு. அப்போ இந்த 3 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6250 புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி விகிதம் நல்லா அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு நேர்மறையான ஒரு இளைஞர்களிடையே ஒரு நேர்மறையான ஒரு உணர்வு, ஒரு பாசிட்டிவ் ஈக்கோ சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு சூழமைவு உருவாகியிருக்கு. இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த அளவு வளர்றதற்கு நம்ம என்னென்ன மாரி பாலிசி வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம்? என்னென்ன மாரி ஃபெசிலிட்டீஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் சார்? வெறும் முதலீடுகள் மட்டுமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு காணாது. அதை தாண்டி வந்து ஒரு ஐடியா அப்படிங்கும்போது அது அதான் புத்தாக்கம்னு சொல்கிறோம், புதிய ஆக்கம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அது வச்சு ஒரு கம்பெனியை உருவாக்க முடியுமா, அது உயிர் பெற்று வருமா, அது நிலைச்சு நிற்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விற்பனர்கள், எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய வழிகாட்டல் நமக்கு தேவை. மென்டரிங்னு அதை சொல்லுவோம். அதற்காக மென்டர் டிஎன்னு ஒரு தளம் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். இதன் மூலமாக வந்து பல்வேறு துறைகள் சார்ந்து பல்வேறு ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு தளங்கள் சார்ந்தும் அதில் இருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ முதலீடு தாண்டி இந்த வழிகாட்டுதல் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது. மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி இருக்க நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தில் நல்லா இருக்கிறாங்க, பட் மார்க்கெட்டிங், பிராண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தைப்படுத்தலில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. அப்போ அதை எப்படி வந்து அவங்கள தயார்படுத்தலாம், அதற்கான பிராண்ட் லேப்ஸ், அந்த மாதிரியான சில முயற்சிகள், அந்த பிராண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பயிற்சிகள், அதற்கான வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிற மாதிரியான சில முயற்சிகள்லாம் எடுத்திருக்கோம். அது மாதிரி வந்து பல்வேறு இடங்களில், இப்போ உதாரணத்துக்கு வந்து அரசு நிறுவனங்கள் எப்படி வந்து அவங்களுடைய பொருட்களை, சேவைகளை விற்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி விற்கலாம், வெவ்வேறு உலக நாடுகள் எப்படி விற்கலாம், அதுக்கான அந்த சந்தை வாய்ப்புகள், இதை மூணையும் தாண்டி வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. தமிழ்நாடு தான் இன்றைக்கி இந்தியாவிலே அதிக இன்குபேஷன் சென்டர்கள், தொழில் வளர் காப்பான்கள்னு சொல்கிறோம், புதிய தொழில்கள் உருவாகக்கூடிய வசதிகள் எல்லாம் கொண்ட ஒரு இடம். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் 124 இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. இவங்களை எப்படி வந்து நம்ம இன்னும் பலப்படுத்துறது, இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் நாம் வந்து இங்கே இந்த 3 வருஷத்தில் வந்து ரொம்ப விரைவாகவும் உறுதியாகவும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு வரோம். இதன் மூலமாக தான் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் துறையில் பெண்களுக்கான அந்த ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கான வசதிகள், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அந்த உருவாக்குறதுக்கு அவங்க முன்னெடுத்து வர்றாங்களா? அவங்களுக்கான வசதிகளை தமிழ்நாடு அரசும் இந்த ஸ்டார்ட் அப் செய்யணும் எந்த மாதிரி செய்து கொடுத்துட்ருக்கோம் சார்? பெண்களுக்கான வாய்ப்புகள், பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தமிழ்நாடு எப்போவுமே ஒரு முன்னோடி மாநிலம். அதே போல் வந்து இந்த ஸ்டார்ட் அப் சார்ந்த திட்டங்கள்லேயும் கூட பெண்களுக்கான பல முன்னுரிமைகளை நம்ம கொடுக்குறோம். உதாரணத்துக்கு இப்போ டான்சீட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 10 லட்சம் ரூபாய் மானியம், அந்த இதில் வந்து பெண்கள் ஒரு 75% வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்ததுன்னா, பங்கு வைத்திருக்க நிறுவனங்களாக இருந்தால் 15 லட்சம் ரூபாயாக அது கொடுக்குறோம். அதுலேயும் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 50 நிறுவனங்களுக்கு இந்த முதலீடு நம்ம பண்ணுறோம், அல்லது இந்த மானியம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் 25% பெண்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டுமே கொடுக்குறோம். அது போக இப்போது வந்து நமது அரசு வந்து ஒரு தனி அமைப்பையே, வி ரைஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு பெண்கள் தொழில் முனைவுக்கான ஒரு தனி அமைப்பையே உருவாக்கியிருக்கு. அது விரைவில் தொடங்கப்படும்னு எதிர்பார்க்குறோம். தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் துறையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி முயற்சிகள் நம்ம மேற்கொள்ள போகிறோம்? உலகளாவிய ஸ்டார்ட் அப் மாநாடு ஏதாவது நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது திட்டம் வச்சுருக்கா? கடந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு உலக ஸ்டார்ட் அப் மாநாடு, வேர்ல்டு ஸ்டார்ட் அப் சமிட் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்தணும்னு அறிவித்தாங்க. இந்த மாநாடு வந்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு முதல் பகுதியில் வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னாலே, அது வந்து இன்றைக்கி உலகத்தரமான அந்த தொழில் திட்டங்கள், உலகத்தரமான தொழில்நுட்பங்கள், இதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய நிறுவனங்களாக தான் இருக்குது. அப்போது நாம் வந்து இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோட போட்டி போடுவதை தாண்டி வந்து நாம் பல்வேறு வளர்ந்து வரும் உலக நாடுகளோட போட்டி போட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் கூட உலகின் மிகச்சிறந்த ஒரு புத்தொழில் சூழமைவு கொண்ட
இடங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டை உருவாக்குவது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து நிறைய மாநாடுகள் அப்பப்போ நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய மாநாடுக்கு இப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநாடுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இது வந்து ஒரு உலகத்தரத்தில் பெரிய அளவில் முதல் முறையாக இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தியாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.